ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாக் லைட்டோட பிரைட்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வண்டியோட லோ பீமுங்க. இதுதான் ஃபாக் லைட்டு. நான் எல்லோரும் நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ பாயிண்டட் ஃபோக்கஸாக இருக்குது, ஒய்டர் விஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அண்ட் லோ பீம் ஹை பீம் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒரே ஒன்று தாங்க. நமக்கு தேவையானது ஒரு பாயிண்டட் ஃபோக்கஸ், நல்ல டிஸ்டன்ஸை நமக்கு தெரியணும், அவ்வளோதாங்க மேட்ரு. பிகாஸ் நம்மளோட ஹெட்லைட் நல்ல ஒய்டர் ஃபீல்டில் வியூ கொடுக்கும். அதேமாதிரி லோ பீம் செம்ம பவராக இருக்கும், ஹை பீம் நல்ல பவராக இருக்கும். பட் அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பவர் நமக்கு தேவைப்படுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட் மாட்டிருக்கும். அதுவும் பாயிண்டட் ஃபோக்கஸாக. நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நைட் ரைட் அண்ட் ஹைவே யூசேஜுக்கு மட்டும் இந்த ஃபாக் லைட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். சிட்டி யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணது ஃபாக் லைட்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க சிட்டி லிமிட்ஸ்குள்ளே. ஏன்னா சிட்டி லிமிட்ஸ்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஃபாக் லைட்ஸ் தேவையில்லைங்க, ஹெட்லைட்டே தேவையில்லை நான் சொல்லுவேன். ஏன்னா நிச்சயமாக ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ஹெட்லைட் மினிமம் பவரில் இருந்தாலே போதும். அண்ட் ஹைவே அண்ட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அந்த மாதிரி ரைட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபாக் லைட் தேவைப்படுது. நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி ஹைவே ரைட்ஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நிச்சயம் ஃபாக் லைட் தேவைப்படுதுங்க. அதனால் ஃபாக் லைட் யூஸ் பண்ணுறேன். இப்போவும் சொல்கிறேன், எப்போவுமே சிட்டிக்குள்ளே ஃபாக் லைட் யூஸ் பண்ணாதீங்க.